இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டியன் ஷோ சீரியலில் கதை பரபரப்பாக போகுதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்தையும் ஆத்திரத்தையும் கோமதியும் இன்னொரு பக்கம் ராஜியும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்கிறதும் உண்மை. ஏன்னா பார்த்தீங்கன்னா கோமதி ஏமா தாயாமா அண்ணியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் உங்களுக்காக தான் அவ்வளோ பண்ணிருக்காரு கதிர். அவரை காப்பாற்றுறதுக்கு எந்த வழியும் செய்யலை. அவரை சக்திவேல் என்ன சொல்கிறாருன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துடலாங்கிறாரு. குமரவேலும் அதையே சொல்கிறாரு. திருட்டு பயங்கிறாங்க, அடிக்கிறதுக்கு நேராக வராங்க. யூஸ்வலாக பழைய கதிராக இருந்தால் அடிச்சிருப்பார். திருப்பி அடிக்கிறது கூட என்னத்தை பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சலிச்சு போயிடுச்சு அவளுக்கு. வாழ்க்கையில் நம்ம அம்மாவை தான் பெருசாக நம்பணும், அம்மா மேலே தான் அவ்வளோ பாசமாக இருந்தோம், அம்மானாக்கா நம்மளை புதுக்கிட்டு பலியாடு மட்டும் ஆக்கி விட்டுட்டு இந்த தலையை மட்டும் ஆட்டுப்பா ஒரு வெட்டிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நிற்க வச்சிட்டாங்களே. ஒரு கடுப்பும் ஆத்திரமும் அவருக்கு இருக்குது. அந்த ஆத்திரத்தையே அவர் அமைதியாகவே இருக்கார். இதில் இந்த பக்கம் கோமதி அப்படியே புலம்பிட்டு என்ன இந்த பிரச்சனைலாம் ஓயாதானா ஓயறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? இருக்கிற ஒரு பிரச்சனையை அதிகரிச்சு விட்டதே நீங்கள் தான். ஒரு சின்ன ஃபோன் கால் பண்ணிவிட்டு பழனி வேல்ட்ட இங்கே தான் இருக்கிறா அந்த பொண்ணு, பார்த்துட்டோம்ப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டிலலாம் நிம்மதியாக இருப்பாங்கன்னு விட்டுட்டு எங்கே போனேன், எப்படி போனேன், யாரோட போனேங்கிறத கேட்டு என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு பெரிய பையன் இருக்கிறத மறந்து சரவணனுக்கு ஒரு துரோகத்தை பண்ணி, இந்த பக்கம் கதிருக்கு ஒரு துரோகத்தை பண்ணி, அந்த பக்கம் புருஷன் பாண்டியனுக்கு ஒரு துரோகத்தை பண்ணி, எல்லா செயலியும் ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இதில் செந்திலோட வாழ்க்கையாச்சும் நிம்மதியாக இருக்க விட்டாங்களா? செந்திலோட மனைவி மீனாவையும் போய் சொல்ல வச்சுட்டாங்க. மீனாவும் போய் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இதில் ராஜி அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கமுக்கமாக இருக்காங்க. வந்ததுலேருந்து 3 நாளாஜி ஒரு டைலாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு வேலையே இல்லைங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக இருக்காங்க. உங்களை நான் பேசின கேட்டுச்சா கேட்கலாம், அழுதுட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் அவங்களுடைய மொத்த டப்பிங்கே மொத்தமாக அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ராஜி அழ விட்டுருக்காங்க. ஒரு வார்த்தை அவரை காப்பாற்றுற மாதிரி பேசுவோ, யாரை காப்பாற்றுற மாதிரி பேசுவோன்னு தெரிலங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. சரி, ஓகே, அந்த மாதிரி டம்மியாக அந்த கேரக்டர் இப்போ ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் இத்தனைக்கும் அந்த கேரக்டர் ஆரம்பத்தில் இப்படி காமிச்சுனா பரவாயில்ல. ஆரம்பத்தில் தைரியமான ஒரு பொண்ணா அப்படின்னு அந்த வீட்டுக்காக சண்டைக்கு நிற்கிற பொண்ணா, அவனெல்லாம் யாருப்பா கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பொண்ணா காமிச்சு, அப்போ இந்த மெகாசங்கமத்தை வச்சு ஒரு கட்டி வச்சுருவோம், அப்புறமா பின்னாடி பார்த்துப்போம், கொஞ்சம் லைட்டாக இப்படின்னு பார்ப்பாங்க, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிச்சிடலாம் இப்போ நம்ம செஞ்ச கோமாளித்தனத்தலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் கோமதி மாதிரியே எல்லாரும் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கதை போகிற விதத்தை பற்றி பார்த்தா. ஸோ இப்போ இந்த சமயத்தை தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவுக்கும் செந்திலுக்கும் இடையிலையும் பிரச்சனை தேவையெல்லாம் வர மாதிரி இருக்குது. ஏன்னா மீனாவும் கோமதியும் பேசுகிறத கோமதியை மீனா அதட்டுற மாதிரி பேசி, நீங்கள் இந்த மாதிரிலாம் அழுதுகிட்டே இருந்தீங்க, பிரச்சனையாச்சுன்னா நான் போய் சொல்லிவிடுவேங்க எல்லாத்துட்டையும் உண்மையை அப்படின்னு சொல்லும்பொழுது அதை செந்தில் பார்க்குற வரையும் காமிச்சிட்டாங்க. செந்தில் உண்மையை சொல்லு, என்னாச்சு, என்ன தான் அங்கே நடந்துச்சு? ஏன்னா கதிர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறவனும் கிடையாது, அவனுடைய கேரக்டர்லேயே இந்த மாதிரி விஷயமே கிடையாது. அவனுக்கு பெருசாக லவ்ங்கிறது கூட பிடிச்ச மாதிரி இல்லை. அதை விட முக்கியமாக அந்த பொண்ணு மேலே அவனுக்கு காதல் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. எங்களை விட எங்கள் மாமா குடும்பத்து மேலே ஆத்திரமாக இருந்தது அவன் தான். அப்போ திடீர்னு அதுவும் நீ அவன் முன்னாடியே கிளம்பி போயிட்டான். இந்த பொண்ணு திடீர்னு எப்படி நைட்டாக கிளம்பி எந்த ஆட்டோ காரில் ஏறி எப்படி அங்கே போச்சு? அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த கதிர் திடீர்னு நீங்கள் கிளம்பி வந்ததுக்கப்புறம் எப்படி போய் கல்யாணம் பண்ணான்னு 1000 டவுட் வருது. உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது இதெல்லாம் அத்தையோட வேலை தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிட்டா பரவாயில்ல. தன்னுடைய கணவர்கிட்டையும் பொய்ய சொல்லி கடைசியில் இன்னமும் மாற்றி இது விஷயம் தெரிஞ்சால் இவங்களுக்குள்ளேயும் சண்டை வர மாதிரி ஆகி குடும்பத்தில் யாருமே நிம்மதியாக இல்லாமல் கல்யாணம் பண்ணதில் ஒருத்தங்களுக்காச்சும் ஓகேவாக இருந்த மாதிரி காமிப்பாங்க. யூஸ்வலாக ஒன் சைடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னா இப்போ கதை போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முத்துவேல் அப்படியே கோவப்பட்டு கதவை எட்டி வச்சுட்ருக்காரு, சேர் எட்டி வச்சுட்ருக்காரு, டேபிள் எட்டி வச்சுட்ருக்காரு. ஆனால் அவர் எதுவும் பெருசாக செஞ்ச மாதிரி தெரில. சக்திவேலும் குமரவேலும் தான் மாற்றி எதையாச்சும் நான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நகையை அவர்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் கேஸ் கொடுக்குற மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கோ, இல்லை மிரட்டுற மாதிரி விஷயங்களோ, இல்லை பாண்டியனை அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்களோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாண்டியன்கிட்ட இப்போ வேறு இப்போ போயிட்டு இந்த டைமில் யாராச்சும் போன தடவை செந்திலும் மீனா ஓடினமோ அவங்களுக்கு ஒரு முதல் ராத்திரி ஏற்பாடு பண்ணிடலாமேங்கிற மாதிரி இப்போ ஏதாவது சொன்னாங்கன்னா அவ்வளோதான், மொத்தமாக கண்டந்துட்டமும் வெட்டி போட்டுருவார்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கோவமாயிடுவார் அவர். ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் இப்போ புதுசாக இன்னொரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இந்த வீட்டில் மொத்தமே 2 ரூமோ என்னவோ தான் இருக்குது. அதில் ஒரு ரூமை இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஹாலில் புது தம்பதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்க கோமதி எல்லாம் படுத்துக்கிட்ட மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் கோமதி அரசியெல்லாம் உள்ள ரூமில் படுத்துக்கிட்டாங்கன்னு காமிச்சாங்க. மாடியில் ஏதோ ஒரு ரூம் இருக்குது, அதை கிளியர் பண்ணி சரவணம் படுத்துக்கிறாங்க. இப்போ எந்த ரூமை கதிர்க்கும் ராஜிக்கும் கொடுக்க போகிறாங்க? அதில் என்னென்ன கலைபுரங்கள் வரப்போகுது? கதிர் இது நாள் வரைக்கும் அடக்கி வச்சிருந்த கோபத்தெல்லாம் செஞ்சு ராஜிட்ட கோவப்பட போகிறாரு, கடுப்படிக்க போகிறாரு. இப்படி பல நெகட்டிவான விஷயங்கள் இருக்குங்கிறத பற்றியும் இந்த கதை போகிற விதத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டியன் ஷோ